இங்கே ஒருத்தனுக்கு பிரெயினில் கேன்சர் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனோட ஓனர்கிட்ட போய் காசு கேட்குறான். அவனு வந்து காசு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி கதவு சாத்திடுவான். உனக்காக இத்தனை வருஷம் உழைச்சேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே எகிரி குதிச்சு போய் ஓனர் வந்து மறைமுகமாக சேர்த்து வச்சிருப்பான்ல அந்த காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்த ரவுடி பசங்களாம் வந்து இவனை வந்து சுட்டுருவாங்க. தெரியாமல் மாற்றி சுட்டுட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த கெமிக்கல்லையே இவனை தூக்கி போட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்தில் பையன் வந்து கரைஞ்சு போயிடுவான்னு பார்த்தா திடீர்னு ஹல்க் மாதிரி வந்து நிற்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு பையன் இருக்கிறது ஞாபகம் வருது. வேகமாக அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வந்து பார்த்து மிரண்டு போகிறான். உடனே ஜன்னலை வேகமாக க்ளோஸ் பண்ணுறான். அவனும் மேலேருந்து கரெக்டாக வந்து ஒரு கார் மேலே விழுந்துருவான். அந்த காரும் ஒரு பணக்காரனோடது. அங்கேருந்து ஒரு லோக்கல் ஷாப்பை காசு கொடுத்து வாங்கலான்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த லேடியும் வேண்டாம் வெறுப்பா எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த சைடு நடந்துட்டு இருக்கும்போது தான் அவன் கார் மேலே வந்து பொத்துன்னு விழுந்துருவான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேக வேகமாக வந்து பார்க்குறான். ஹல்க் மாதிரி இவனை பார்த்ததும் கன் எடுத்து சுடுவான் பாருங்க. ஹீரோக்கு ஒன்றுமே ஆகாது. வேக வேகமாக வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையை தான் பிடிப்பான். கையோட வந்துடும். கையை பிஞ்சவனும் அப்படியே ரோட்டில் படுத்துருவான். அந்த நேரத்தில் அந்த லேடி வந்து எழுதி கொடுத்தாங்களே அந்த பத்திரத்தை மட்டும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க.